இங்க மனைவி கிட்ட நம்ம 2 பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயத்த வீட்லயே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இவங்க வீட்ல இருக்கும்போது இவங்க கிட்ட நெறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கூட இவங்க சொல்றத சுத்தமா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. லவ் பண்ணும்போது நான் எப்ப பேசுவேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மதிக்கிறதே கிடையாது. அதுக்காக தான் நான் பஞ்சாயத்தையே கூட்டணும்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. அவங்க அத்தையுமே இங்க இருந்து போகாதமான்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு உங்க பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு நிரந்தரமா நான் இங்க விட்டு போலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அதை பார்த்து இவங்க அப்பா இந்த பையனை பார்த்து இதுதான் உன்னோட லவ் மேரேஜான்னு சொல்லிட்டு காரி துப்புறாரு. இந்த பொண்ணோட அம்மாவுமே நீ பண்றதெல்லாம் பெரிய தப்பு, இதுக்கு எல்லாமே உங்க அப்பா தான் சப்போர்ட்னு சொல்லிட்டு அவரையே திட்டுறாங்க. அப்ப இந்த ஊர்லயுமே ஹீரோ பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹீரோ நிறைய மருந்துலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க இந்த பொண்ணுமே ஹீரோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்ப ஹீரோ கால் பண்ணும்போது நீ நைட்டு எப்போ நிம்மதியா தூங்குறியோ அப்ப நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கவே ஆரம்பிச்சிடறாரு. அப்ப இந்த பொண்ணுமே வேலைக்காக ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அதுல ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் இந்த பொண்ணு தப்பா பேசுறாரு. அதை பார்த்து இவன் அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சு ரகலை பண்றா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்காம போயிடுறாங்க. அதனால ஹீரோ மேல இன்னும் கோவம் அதிகமாகுது. அப்ப இந்த பொண்ணோட அப்பா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நீயாச்சும் என் பொண்ணு கிட்ட பேசி பாருமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ ஏன்டி இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சரியா 12 மணிக்கு தூங்கிட்டு இருந்த ஹீரோ திடீர்னு காணாம போயிடுறா. எங்கன்னு பார்த்தா ஜன்னல் ஆண்ட நின்னுகிட்டு பேய் மாதிரி வந்து பைபிள் வச்சு இவங்களை விழ வச்சிருக்கான். அடுத்த நாளும் அதே மாதிரி தான் கட்டிலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி பேசிட்டு என்னையே சுத்தி சுத்தி வந்தான். 3வது நாளுமே பாஷையே தெரியாத மொழியெல்லாம் பேசி பேய் மாதிரி நடந்துகிட்டா. இவன் கூட எப்படி வாழ முடியும், இது எப்படி நான் வெளியும் சொல்லுவேன். அதனால தான் பஞ்சாயத்தை கூட்டி தூக்கத்திலே பேசுறான்னு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்டுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க.